நமக்கு பிடிச்சமான இந்த வாழைக்காவை எப்பவும் போல் இல்லாமல் நம்ம ஒரு புது விதமாக பண்ணலாம். இந்த வாழைக்காய் பிரட்டல், இதுக்கு பேர் வந்து வாழைக்காய். வாழைக்காய் முதல்ல மசாலாலாம் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டு அப்புறமா இதை வெங்காயத்தை போட்டு பிரட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்படி உடச்சி காட்டும்போது எப்படி நல்லாயிருக்கும். உள்ளே அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், மேலே ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் பற்றி நமக்கு நல்லா தெரியும். வாழைக்காயில் எது பண்ணாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். வாங்க இன்றைக்கி ஒரு வாழைக்காய் பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவை மேல் தோல் வந்து நம்ம சீவி எடுத்துடலாம். செதுக்கி எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்து இதை ஒரு 4 பங்காக குறுக்கால வெட்டி நம்ம குறுக்காலேயே இதை கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நீண்ட சதுரத்தில் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ 2 வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, சீரகப்பொடி 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் சாறு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறை பிரிஞ்சுக்கலாம். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலா உதிராமல் இருக்கும். நல்லா வாழைக்காயில் நல்லா பைண்ட் ஆகும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். கெட்டியாக கரைச்சிக்கலாம். ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் அதில் ஒட்டுறது அந்த எண்ணெயில் போட்ட உடனே அதை அக்கா பிரிஞ்சிடும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒட்டவே ஒட்டாது வாழைக்காயில். ஆனால் 2க்கும் நடுவில் ஒரு சரியான பதம், இந்த மாதிரி பதத்தில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவை கலந்துட்டு இப்போ தண்ணியிலேருந்து வாழைக்காயெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம இந்த மசாலாவை போட்டு நல்லா கலக்க போகிறோம். இல்லை தண்ணி சுத்தமாக இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த மசாலா தண்ணியாக போயிடும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்க. இப்போ இதோட நம்ம கலந்து வச்சுக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா வாழைக்காயிலையும் எல்லா பக்கமும் பட்டா மாதிரி கொஞ்சம் கூட வெள்ளையாகவே தெரியக்கூடாது, அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரு துண்டு வாழைக்காய் எடுத்து சாப்பிடும்போதும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லாட்டி சில வாழைக்காய் காரமாக இருக்கும், சில வாழைக்காய் சப்புன்னு இருக்கும், சில பக்கத்தில் உப்பு பத்து இருக்காது. அது எல்லாத்தையும் இல்லாமல் நம்ம ஈவனாக அதை கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு தனித்தனியாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். பெரட்ட வேண்டாம், நாங்கள் இப்படியே சாப்பிட்றோன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்படியே சாப்பிடும்போது நீங்கள் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது இப்படியே வறுத்து இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்றலாம். அதுதான் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் இப்போ இன்றைக்கி ஒரு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லேசாக இதை பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் ஊற்றிடாமல் தான் வந்திருக்கு, நல்லா ஒட்டி இருக்கிறதுல. இப்போ நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு இது நல்லா செவந்ததும் நமக்கு தெரியும், பார்க்கும்போது அது நல்லா கிரிப்ஸியாக வந்துருச்சுன்னு. அப்போ நம்ம ஒரு பெரட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு.
எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயை நான் அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சம் பெரிய கடாயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடலைப்பருப்பு. இதோட இடையில வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை எடுத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூடயே போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைக்காய் இல்லையா, கூட கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பாருங்கள் எப்படி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரக பவுடர் மேலே சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது எதுவுமே சேர்க்கலை. எனக்கு வாழைக்காய்னா இந்த வாழைக்காயோட ஃபுல் ஃப்ளேவர் தான் வேணும். அந்த சிக்கன் மட்டன் ஃப்ளேவர்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் அதை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததை நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வாழைக்காவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வாழைக்காய். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கலாம், கீழே அடி பிடிக்காமல் இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு போச்சு. வாழைக்காய் பிரட்டல் முடிஞ்சிடுச்சு. இப்போ கிண்ணத்தில் போட்டு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு கூட எலுமிச்சை ரசம் வச்சேன் இன்றைக்கி. ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.